லீஸ்ட் ரைட். ஸோ 2 பேரும் ஷோல்டர் டு ஷோல்டர் நின்னாங்க அப்படின்னு சொன்னா எல்லா இம்பாசிபிளும் பாசிபிள் ஆகும் அப்படி நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஆக்சுவல் மீனிங் படைச்சவனுக்கு தான் தெரியும். ஆனா நிறைய விஷயங்களை சாதிச்சிக்கிறாங்க காய்ஸ். அது நல்லதா கெட்டதா அப்படிங்கறது 2வது விஷயம். இந்த கெமிஸ்ட்ரி ரொம்பவுமே ஒர்க் அவுட் ஆயிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வருடங்களாக இஸ்ரேல் எதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிச்சோ அதெல்லாம் ட்ரம்ப் 9 மந்த்ஸுக்குள்ள அவ்வளோத்தையும் சாதிச்சிருக்கிறதாக விளங்குது அந்த ஸ்பீச்சை பார்க்க போக்குள்ள. இதுக்கு முந்தி இருந்த லீடர்ஸை பார்க்க இந்த விஷயம் குறிப்பிட்ட அந்த நாள் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அந்த நாள் ஹிஸ்டாரிக் டே ஆகும் அப்படிங்கிற விஷயமும் இந்த ஸ்பீச்சை பார்த்தோன்னே எங்களுக்கு தெளிவாகுது. ஸோ அதே மாதிரி ட்ரம்ப் வந்துட்டு நெத்தனியாவை புகழ்றப்ப சொல்லியிருந்தாரு ஹீஸ் அ ரியல் வாரியர் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தியிருந்தாரு ட்ரம்ப். அந்த பாடி லாங்குவேஜ் இவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க நடந்துகிட்ட விதத்தெல்லாம் வச்சு பாக்குறப்ப காய்ஸ் எல்லா விஷயங்களும் இஸ்ரேலுக்கு சாதகமாகத்தான் மொத்த தீர்ப்புகளும் எடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயம் விளங்குது. பலஸ்தீனுக்கும் பலஸ்தீன் மக்களுக்கும் இதுல என்ன லாபம் அப்படிங்கிறத காலம் தான் பதில் சொல்லணும். இவரோட பேசின விஷயத்த கைஸ் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா யூஏ முடிஞ்சதுக்கு அப்புறமா மொத்த உலகமும் பார்த்து கொண்டு இருந்துச்சு. இப்படி இவங்க ரியாக்ட் பண்ண போறாங்க என்னன்னு கேட்டா ட்ரம்ப்பும் அன்ஹாப்பி, நெத்தனியாவும் அன்ஹாப்பி இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்காக வேண்டி. ஸோ இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனும் 90% கண்ட்ரி வந்துட்டு 2 ஸ்டேட் சொல்யூஷன் கொண்டு வந்தது காசா மக்களுக்காகவோ பலஸ்தீன் மக்களுக்காகவோ இல்ல, ஸ்பெஷலாக வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல மக்கள் ரோட்டுக்கு இறங்கிட்டாங்க. எல்லா அரசாங்கங்களுக்கும் எல்லா கண்ட்ரீஸுக்கும் இது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால தான் இதுவே ஒழிய அவங்களாக இதுக்கு டைரக்டா இன்வால்வ் ஆகல அப்படிங்கிற விஷயத்த யூஎன் ஸ்பீச்ல வச்சு நெத்தனியாஹு ஞாபகப்படுத்திருந்தாரு. என்னன்னு சொன்னா எங்களை பப்ளிக்காக கண்டெம் பண்ண ரொம்ப பேரு எங்களை பர்சனலா தேங்க்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த அங்க பதிவு வச்சிருந்தாரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்க போற கைஸ் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற விஷயத்த. ஆனா அவங்க 2 பேரும் அந்த ஸ்பீச்ல எதுவுமே சொல்லல அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னு கேட்டா அவங்க 2 பேரும் செஞ்ச ஒரே வேலை மீடியாவை கவர் பண்ணாங்க. மொத்த பேரையும் ஆஃப் பண்றதுக்கு எதெல்லாம் பேசணுமோ அது கம்ப்ளீட்டா பேசி மொத்தத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. சோ கைஸ் இதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த இன்னும் கொஞ்சம் காலம் சென்று தான் பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். சோ ஃபைனலா சொல்றதுக்கு இருக்குது கைஸ் குர்ஆன் சாப்டர் 2 verse 11 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா இப்படியாப்பட்டவர்கள் வாயில மட்டும்தான் பீஸ் அமைதி அமைதி அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய ரியாலிட்டியில இருக்காது அப்படிங்கிற விஷயம் உண்மையாகத்தான் இருக்குது அப்படிங்கிறத இவங்க இன்னொரு வாட்டியும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. போற இடங்கள் எல்லாத்துலயுமே அந்த ஸ்பீச்லயும் சரி எல்லா ஸ்பீச்லயும் பீஸ் 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 அமைதி அப்படிங்கிற விஷயம் வாயில மட்டுமே இருக்குது, செயல்ல இல்ல அப்படிங்கிறது ரொம்ப கவலையா இருக்குது. இது எப்படியா இருந்தாலும் கைஸ் அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னா சந்தோஷம் தான். நீங்க இதுல இருந்து ஏதாச்சும் தெரிஞ்சுக்கொண்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க.